வணக்கம். சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஒரு புதிய அறிவிப்பு இன்று வெளிவந்துள்ளது. இந்த 3000 ரூபாய் பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் ஊக்கத்தொகை வழங்குவதற்காக 183 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். 2024-2025 ஆண்டுக்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம் வழங்குவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய திருநாட்டிற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் பள்ளிக்கல்வி தொடங்கி உயர்கல்வி வரையில், வேளாண் வளர்ச்சி மற்றும் தொழில்துறை வளர்ச்சி வரை பள்ளி சிறார்களுக்கு காலை உணவு தொடங்கி அவர்தம் ஆற்றலையும் அறிவினையும் பெருக்கிட, நான் முதல்வன் வரை மகளிருக்கு உரிமைத்தொகை தொடங்கி மாணவ கண்மணிகளுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் வரை துறைதோறும் பல முன்னோடி திட்டங்களை எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் தீட்டி செயல்படுத்தி வருகிறார். நாடு போற்றும் இந்த திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு சேர்த்திட அயராது பணியாற்றி வரக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவினை எழுச்சியோடு கொண்டாடி மகிழ்வதற்கு 2024-2025 ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சுமார் 9,90,000 பேர் பயனடைவார்கள். இந்த உத்தரவின்படி சி மற்றும் டி பிரிவு, சி அண்ட் டி குரூப்பை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்சவரம்புக்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும். இரண்டாவதாக, தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறக்கூடிய பணியாளர்கள் மற்றும் 2024-2025 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவீனத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறக்கூடிய முழுநேரம் மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும். மூன்றாவதாக, சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள், முன்னாள் கிராம பணி அமைப்பு, முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ள இந்த பொங்கல் போனஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.